மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி வரப்போறாரு. அப்ப அவருக்கு ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வர இருப்பதால், குரு பகவான் வந்தது பிரகாரம் இப்பொழுது அவர்கள் சில வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கைகூடும். அனுகூலமான ஒரு நாள் வருடமாக தான் இந்த வருடம் மேஷ ராசி நேயர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஜூன் 1க்கு அப்புறம் நீங்க அதை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா கைகூடும். அப்படி இல்லாதவர்கள் கூட முயற்சி செய்யலாம். இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அடுத்தது வண்டிகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. இதே பெண்களை பார்த்தோம்னாக்கா, ஏன்னா அந்த இடத்துல வந்து குரு பகவான் உச்ச பலமா இருக்காரு. கடக ராசியில உச்ச பலம். அப்ப பெண்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அவங்க வந்து இந்த சிறு சேமிப்பு மூலியமாகவோ அல்லது மொத்தமாகவோ அவர்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக மேஷ ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, சுகஸ்தானத்தில் இருப்பதனால, அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக இருந்தாலும், அந்த இடத்தில் சனி பகவான் இவர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். மேஷ ராசிக்கு 7.5 சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆரம்ப சனியாக இருக்கிறது. அது வந்து இவர்களுக்கு விரய சனி என்று சொல்வார்கள். அந்த விரய சனீஸ்வர பகவானை குரு பகவான் பார்ப்பதினால், இவர்களுக்கு சுப விரயங்கள் ஆகும். சுப விரயங்கள்னா இவர்களோ அல்லது இவர்களுடைய பிள்ளைகளுக்கோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது படிப்பு மூலியமாக படிப்புக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சுப செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக நடைபெறும். அது பண்றது ரொம்ப நல்லது தான். அதனால எதை செஞ்சாலும் நீங்க குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு செய்யறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டு. இப்ப ராகு கேது பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகும் பொழுது, இப்ப வரைக்கும் மேஷ ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால, பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்களில் பிரச்சனைகள் அங்கிருந்து திரும்பி கிடக்க முடியாம கொஞ்சம் வாங்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கடக ராசிக்கு வர்றதுனால அந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அவளுக்கு பூர்த்தியாகும். அப்ப கடக ராசிக்கு வரும் பொழுது நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்க ஊர் பூர்வீகத்தில் உள்ள தெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய வழிபாடு செய்வது ரொம்ப உச்சிதம். அதனால உங்களுக்கு நல்ல மேன்மை பலன்கள் கிடைக்கும். தடைபட்டு கொண்டிருந்த திருமணங்கள், தடைபட்டு கொண்டிருந்த சொத்து விவகாரங்கள், கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் கேது பகவானால். ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு லாபம் 10ஆம் இடமாக தொழில் ஸ்தானத்துக்கு போறதுனால, இப்ப நீங்க தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால், நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் மேஷ ராசினியர்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய 12ஆம் மாதங்க அப்புறம் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் கவனம் கொள்வது மிகவும் சிறப்பு. சனி பகவான் விரய சனியாக இருக்கிறார் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி பகவானுக்கு வந்து குரு பகவான் பார்வை படுவதனால் சனி பகவானுடைய கெடு பலன்கள் தடுக்கப்படும். நல்ல பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய யோகாதிபதி உங்களுடைய கிரகத்துல உங்களுடைய ஜாதகத்துல யோகாதிபதி யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த யோகாதிபதி கிரகத்தை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு மேன்மை பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு யோகாதிபதி யார் என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி ஃப்ரீயா நாங்க சொல்லிக் கொடுப்போம். அதை தெரிஞ்சுக்கங்க. மேஷ ராசிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.